உண்மையிலேயே நம்ம மல்லிக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவங்களும் ஆரம்பத்துல இருந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பல்ப் வாங்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க. அதாவது நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வரமாட்டாரு. அது மட்டும் இல்லாம நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு எதுக்காக இவ்ளோ கான்ஃபிடென்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தான் புரிய வருது. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேற வழியே இல்லாம அன்னபூர்ணியே வந்து தன்னோட கையால அந்த ஒரு தாலிய வந்து பார்த்தீங்கன்னா, மல்லியோட கழுத்துல போடலாம் அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பா மாஸ் என்ட்ரி குடுத்து விஜய்யையும் கூட்டிட்டு வந்து இங்க எல்லாத்தையுமே சாத்தியமாக்குறாங்க. ஒரு பக்கம் இந்த ரஞ்சிதாவுக்கு இன்னும் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ முழுமையா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாம இந்த ராஜசூரிய ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கிட்டு இருந்தா. ஆனா நம்பி இப்படி மோசம் போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கல. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இதுக்கு வரவே முடியாது அப்படின்ற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம மல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எதிர்பார்த்தாங்க. விஜய் வந்துருவாரு, வந்துருவாருன்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும். ஆனா, இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வராரு. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா, அது எல்லாத்துக்குமே காரணம் மல்லி சொன்னதுனால, மல்லி பேசுனதுனால, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா, வெண்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துல வெண்பா அதாவது அவங்க டாடாவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சமாதானப்படுத்தி, இங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இவங்கள வந்து பேச விடாம கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போயிட்டு உட்கார்ந்து நம்ம மல்லியோட கழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தாலிய மாத்தி, உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயத்த வந்து செஞ்சுறாங்க. அவருக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, அவர் செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மல்லிக்கு ரொம்பவே நல்லதாயிடுச்சு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதா வந்து திரு திருன்னு முழிக்கிறா. அப்படியே இந்த ராஜசூரிய பார்க்குறா. "என்ன பெரியம்மா சொன்னீங்க நீங்க? எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி விட்டீங்க? இவங்க பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன நல்லபடியா நடத்தி முடிச்சுட்டாங்க. நம்மளோட முகத்துல கரிய பூசிட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, கதறி வந்து பார்த்தீங்கன்னா, அழுதுட்டு இருக்கா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.